ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி மென்சுரேஷனில், அதாவது அளவியல் சாப்டரில் சில கணக்குகள் பார்க்கலாம். இதுவும் மினிமம் மெட்டீரியலில் உட்பட்ட கொஸ்டின் தான். எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கணக்குகளை படித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கையோடு போட்டு பார்க்கணும் நோட்டில். ஸ்டூடெண்ட்ஸ், question படிக்கலாம். Example 7.9. The radius of a spherical balloon increases from 12 cm to 160 meter air being pumped into it. Find the ratio of the surface area of the balloon in the two levels, in the two cases. Okay, ஒரு கோள வடிவ வெளிக்கூண்டினுள் பலூன் காற்று உந்தப்படும்போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இது 16 சென்டிமீட்டர், 160 மீட்டர் நான் படிச்சிட்டேன். இது 16 சென்டிமீட்டர் increases. Okay, இருபுற பரப்புகளின் விகிதம் காண்க. விகிதம் ரேஷியோ ரெண்டும் ஒன்று தான். ரேஷியோன்றது இங்கிலீஷில், விகிதம்ன்றது தமிழில். இப்போ இது ரெண்டு தான். இது கோளம், அதாவது கோளம்னா என்ன இங்கிலீஷில்? ஸ்பெரிக்கல் பலூன். ஸ்பெரிக்கல் பலூன் காற்று ஊதத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம் இருக்குது 12 சென்டிமீட்டர். காற்று ஊதிட்ட பிறகு 16 சென்டிமீட்டராக அது இன்க்ரீஸ் ஆகுது அதனுடைய ஆரம். அப்போ ரெண்டு புறப்பரப்பினுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, ரேஷியோன்னும் போதே விகிதம்னும் போது நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ உருளை இல்லை, இது கோளம். கோளத்துக்கு ஹைட்டு கிடையாது. அப்போ என்ன ஃபார்முலா அதுக்கு? 4πr². அவ்வளோதான். உருளையின் கோளத்தின் புறப்பரப்பு, அதாவது புறப்பரப்புனா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4πr². ஸ்கொயர் யூனிட், தமிழில் சதுர அலகுகள். ஓகே, இங்கே ரெண்டு கோளம். ஒன்று காற்று ஊதுறதுக்கு முன்னாடி, காற்று ஊதிட்ட பிறகு. அது R1 R2. அதனுடைய ஆரங்கள் முறையே R1 அண்டு R2. Okay, so 4πr1² divided by 4πr2². அதனுடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 12/16. 12ன்றது R1, அப்புறம் 16ன்றது R2. அதனுடைய ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஓகே, R1/R2 மட்டும் எடுத்துருக்குறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 3 4s are 12, 4 4s are 16. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 9/16. இப்போ இதனுடைய புறப்பரப்புகளின் விகிதம், புறப்பரப்புகளின் விகிதம், ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா is 9/16 or 9:16. ஓகே, 12² நம்ம வேணால் இங்கே 12² by 16² போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது.
ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.11. The internal and external radii of a hollow hemispherical shell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the shell. TSA na total surface area, CSA na curved surface area. Okay, உள்ளிடட்ட அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க. வலைப்பரப்புன்னா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, அரைக்கோளம் என்னும்போது 2π. இப்போ முழு கோளம் என்னும்போது நம்மளுக்கு என்ன வருது? 4πr² வரும். ஓகே, இது என்னென்னா உள்ளிடற்ற, அதாவது ஹாலோஸ் ஹெமிஸ்பெரிக்கல். ஹாலோனா உள்ளீடற்ற, உள்ளே காற்று தான் இருக்கும், அதில் முழுசும் இருக்காது. உள்ளீடற்ற அரைக்கோளம். அரைக்கோளம்னும்போது 2π. உள்ளீடற்றம்போது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். வெளிப்புற ஆரம் ப்ளஸ் உள்புற ஆரம். இந்த கேபிட்டல் ஆர்ன்றது வெளிப்புற ஆரம், ஸ்மால் ஆர்ன்றது உள்புற ஆரம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2π × r² ப்ளஸ் ஸ்மால் r² சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட். இப்போ வெளிப்புற ஆரத்துக்கு எவ்வளோ? இன்டர்னல்ன்றது 3 மீட்டர் அண்டு எக்ஸ்டர்னல்ன்றது 5 மீட்டர். அப்போ வெளிப்புறம்ன்றது கேபிட்டல் ஆர்ன்றது 5 மீட்டர், ஸ்மால் ஆர்ன்றது 3 மீட்டர். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π எக்ஸ்கியூஸ் மீ 5² ப்ளஸ் 3², அவ்வளோதான் 2πr². ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 2 × 22/7 × 5² 25, 5 × 5 ப்ளஸ் 3 × 3 9. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 × 22/7 × 10 14 மீதி 1 34 கிடைக்குது. ஓகே, 34. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 213.71. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லாத்தையும் பெருக்கிட்டு 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுக்கலாம்? TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்புன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா π × 3 கேபிட்டல் R² ப்ளஸ் R² சதுர அலகுகள். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் நம்ம. 22/7 3 × R²ன்றது 5² ப்ளஸ் ஸ்மால் r²ன்றது 3². இப்போ 22/7 3 × 25 25 ப்ளஸ் 9. 22/7 × 3 25 பெருக்குனா 75, 3 25 75, 75 ப்ளஸ் 9 10 14 84 வரும். ஓகே, கேன்சல் பண்ணால் 1 7 1 7 2 7 14, 12 22 பெருக்கலாம். 12 22ஆல் பெருக்குனா 2 4 1 2 2 4 1 2 264 சதுர மீட்டர். ஆன்சர் 264 சதுர மீட்டர். ஏன்னா யூனிட்ஸ் மீட்டரில் இருக்கிறதுனால சதுர மீட்டர், இங்கிலீஷில் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.12. A sphere and a cylinder and a cone are of the same radius, whereas cone and cylinder are of same height.
ஃபைண்ட் த ரேஷியோ தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ். ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமமாக இருக்குதாமா. கூம்பும் மற்றும் உருளையின் ஹைட்டும் ஆரத்துக்கு சமம். அதாவது ஹைட் வந்து கூம்போட ஹைட்டும் உருளையினோட ஹைட்டும் அதனுடைய ஆரத்துக்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 3 இதையும் நம்ம வந்து இது பண்ணணும். எது? கோளம், அப்புறம் கோளத்தின் வலைப்பரப்பு, கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு, கூம்பின் வலைப்பரப்பு, 3த்தினுடைய விகிதத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, விகிதம்னா என்னது? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதை தான் கேட்டிருக்கிறாங்க இங்கே. ஓகே, விகிதம் காண்க. இப்போ கோளம், ஆன்சர் வந்து கோளம் இஸ்ட்டு கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு, கூம்பின் வலைப்பரப்பு. ஓகே, எல்லாத்தினுடைய வலைப்பரப்பும் நம்ம எழுதணும். அதாவது கோளம்னா என்னது? ஸ்பியர், உருளைனா சிலிண்டர் இங்கிலீஷில், கூம்புனா கோன், வலைப்பரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இப்போ கோளத்துக்கு என்னன்னு சொன்னேன் நான், 4πr² இஸ்ட்டு இதுக்கு வந்து சிலிண்டருக்கு 2πrh, கோனுக்கு πrl. இதை எழுதிக்கணும், ஃபார்முலாவை எழுதிக்கணும் நம்ம. சரியா? இப்போ என்னென்ன எல்லுன்றது என்னது? ஃபார்முலா எல்லுன்றது √r² + h², r² + h². இங்கே வந்து h = r. எதுக்கு? கோனுக்கும் சிலிண்டருக்கும் h = r. அதனால் l = 2r² வரும். ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு r√2 வரும். இல்லைன்னா √2r எழுதிக்கலாம். r√2r. எது? l = என்னது? l = √2r. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுலேருந்து. ஏன்னா r = h, ஹெச்சும் ஆரும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு? கோனுக்கும் சிலிண்டருக்கும், அதாவது கூம்புக்கும் உருளைக்கும் அதனுடைய ஆரத்துக்கு ஈக்குவலாக தான் ஹைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹைட் இருக்கிற இடத்துல ஆறுன்னு போட்டால் நம்மளுக்கு 2r² வரும். l = √2r. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4πr² இஸ்ட்டு 2πr. r இருக்கிற இடத்துல நம்ம ஆறுனே போட்டுக்கலாமா? ஏன்னா h = r இஸ்ட்டு πr. l இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? √2rன்னு போட்டுக்கலாம். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? நம்ம 4πr² நம்ம திருப்பி இது பண்ணலாம். 4πr² இஸ்ட்டு 2πr², r × r r², √2πr². ஓகே, இப்போ r² எல்லாம் கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் காமனாக இருக்குது அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இதில் நம்மளுக்கு 4 காமனாக இல்லை, 2 காமனாக இல்லை, √2 இங்கே இருக்குது. இப்போ r² காமனாக இருக்குது, π காமனாக இருக்குது. அப்போ எதெல்லாம் காமனாக இல்லை? 4 அப்படி, πr² காமனாக இருக்குது. அப்போ தான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குது? 4 = 2 = √2. இந்த விகிதத்தில் தான் இருக்குது நம்ம.